ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க புரிஞ்சுக்கிற வேண்டியது, ஒரு மேட்ரிக்ஸ் குடுத்துட்டு, ரோ ஸ்பேஸ், காலம் ஸ்பேஸ் அப்படின்னு பேசுவாங்க. ரோ ஸ்பேஸ், காலம் ஸ்பேஸ்ன்னு. இப்படின்னா என்னன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப இதுல ஒரு 3 ரோஸ் இருக்குன்னு வச்சுக்கங்க. இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ. இப்போ ரோ ஸ்பேஸ்னா என்னன்னா, இந்த 3 ரோவுக்கும் நீங்க லீனியர் காம்பினேஷன் போடணும். A இன்டு ஃபர்ஸ்ட் ரோ. R1 போடுறேன். நீங்க அத ஃபர்ஸ்ட் ரோன்னு இமேஜின் பண்ணிக்கங்க. பிளஸ் B இன்டு செகண்ட் ரோ. பிளஸ் C இன்டு தேர்ட் ரோ. ஓகேவா? வேர் ஏபிசிங்கிறது எய்தர் ரியல் நம்பராவோ, காம்ப்ளெக்ஸ் நம்பராவோ இருக்கும். நம்ம எங்க டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அதுக்கேத்த மாரி. இந்த கலெக்ஷன் என்ன பண்ணும்னா, உங்களுக்கு வெக்டார் ஸ்பேஸ ஃபார்ம் பண்ணும். அதுக்கு பேரு ரோ ஸ்பேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஓகேவா? இது A அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, இதுக்கு பேர் வந்து ரோ ஸ்பேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இதே லாஜிக் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒரு காலம் இருக்கு இல்லையா? ஒரு காலமையும் ஒரு வெக்டாரா வச்சுக்கிறணும். இதே மாரி நீங்க செய்யலாம். கலெக்ஷன் ஆஃப் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் காலம்ஸ் எழுதலாம். அதுக்கு பேர் என்னன்னா காலம் ஸ்பேஸ். சரிங்களா? இது ஒன்னொன்னுக்கும் டைமென்ஷன் இருக்கும். ஓகேவா? இது ஒன்னொன்னுக்கும் டைமென்ஷன் இருக்கும். பட் ரேங்க் நல்லிட்டி தியரத்துல வர்றது எதை குறிக்குதுன்னா, இப்ப T இஸ் a மேப்பிங் ஃப்ரம் ஒரு V to W அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, ரேங்க் நல்லிட்டி தியரம் அல்லது சில்வஸ்டர்ஸ் லா அப்படின்னு பேர் அதுக்கு. அது என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேங்க் ஆஃப் T பிளஸ் நல்லிட்டி ஆஃப் T. அதாவது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனோட ரேங்க், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனோட நல்லிட்டி, அதாவது கெர்னலோட டைமென்ஷன். இது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா, ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் தி டொமைன். நான் வின்னு சொல்லல. ஏன்னா VW வந்து ஒரு புக்குக்கு மாறும். அதனால நீங்க மெமரைஸ் பண்ணும்போது டைமென்ஷன் ஆஃப் டொமைன் மெமரைஸ் பண்ணி பழகிக்கங்க. இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ரிசல்ட். இதனால யூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு T ஃப்ரம் ஒரு R3ல இருந்து R3க்கு ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஏதோ ஒன்று இங்கே கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கிறோம். ஏதோ ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, நான் வந்து ரேங்க் ஆஃப் T வந்து R ஆஃப் Tன்னு எழுதுறேன். ஈக்குவல் டு இப்படி இருக்க முடியுமான்னு கேட்பாங்க. சொல்லுங்க அப்ப இப்படி இருக்க முடியுமா? இந்த நம்பர் தான், வேற எதுவுமே நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா இதை வச்சே நம்மளால சொல்ல முடியும், ஆன்சர் பண்ண முடியும். R3ல இருந்து R3க்கு ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம். எனக்கு ரேங்க் ஆஃப் Tயும் நல்லிட்டி ஆஃப் Tயும் சேமா இருக்க முடியுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? இதை தான் அப்ளை பண்ணணும். இப்போ சப்போஸ் சேமா இருந்துச்சுன்னா, ஓகேவா, இது வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா, சரியா, அதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ரெண்டுமே 3 இருக்கலாம். கரெக்ட் தானே? இதுவும் 3, இதுவும் 3 இருக்கலாம். சேம் நம்பர் ஆட் பண்ணா என்ன வரும்? உங்களுக்கு ஈவன் நம்பர் கிடைக்கும். ஆனா டைமென்ஷன் ஆஃப் டொமைன் வந்து என்னது இங்க? 3ங்கிற ஆட் நம்பர். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த டைமென்ஷன் ஆஃப் R3 வந்து என்னன்னா 3. இது ஆட் நம்பர். ஆனா இந்த ரெண்டு ஈக்குவலா இருந்தா, ரெண்டு 2ன்னு இருக்கலாம். அதுக்காக ஏன் சார் 3 போட்டீங்க? 2 இருக்கக்கூடாதா? 1 இருக்கக்கூடாதுன்னா இருக்கலாம். இப்போ சப்போஸ் இதுவும் 2, இதுவும் 2ஆ இருந்துச்சுன்னா, அப்பயும் உங்களுக்கு ஈவன் நம்பர் தான் வரும். இதுவும் 1, இதுவும் 1ஆ இருந்தாலும் ஈவன் நம்பர் தான் வரும். ஆனா நமக்கு டைமென்ஷன் ஆஃப் டொமைன் வந்து என்ன இருக்கு? ஆட் நம்பர். அப்ப இதுக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடையாது. இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ரேங்க்கும் நல்லிட்டியும் சேமா இருக்க சான்ஸ் கிடையாது. இருக்குமா சார்னா இருக்கும். சரியா? இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. பட் R3 டு R3க்கு இப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ R6 டு R6 டிஃபைன் பண்றேன் அப்படின்னா இருக்கும். ரெண்டுமே 3 3 போட்டு பாருங்க வரும். ஸோ இதான் இந்த ரேங்க் நல்லிட்டி தியரத்தோட அப்ளிகேஷன். ஸோ இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து ஒரு நிமிஷம் இருப்பா, முடிச்சுக்கிறேன், கிளாஸ் முடிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த காலம் ஸ்பேஸ் வேற என்ன இருக்கு, ரோ ஸ்பேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு நான் டீச் பண்றேன் ப்ராப்ளத்தை. ஏன்னா அது நம்ம தனியா தான் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த ரெண்டு வந்து வேற வேற. எது ரெண்டு வேறன்னா, டைமென்ஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ்னு சொல்ல வர்றதும், டைமென்ஷன் ஆஃப் காலம் ஸ்பேஸ் அல்லது ரேங்க்குங்கிறதும் வேற வேற. அதை இப்போதைக்கு நீங்க கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ரெண்டையும் வந்து நீங்க செப்பரேட்டா பார்த்துக்குங்க. சரிங்களா? இந்த லாஜிக் படி பார்த்துக்குங்க. நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, ஒரு மேட்ரிக்ஸை கொடுத்துட்டு அதுக்கு காலம் ஸ்பேஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ரோ ஸ்பேஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது நான் டீச் பண்றேன். ம். ஓகே. ம்.
கீழே உள்ளதை 0 ஆக்கிடுறாங்க ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகே அப்போ ஓகே உங்களுக்கு டைமென்ஷன் வந்து 2 தான் வருது, அந்த காலம் வந்து 2 தான் வருது இந்த தேரம் பிரகாரமே. இப்போ நீங்க சொன்னது சொல்லுங்க. ஒரு r பவர் 4ல இருந்து r பவர் 4 இருக்கா? இல்ல 4x2. ஓ, இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர். ஆர்டர் இது 4 ரோ, 4x2. ஓகே. 4 ரோஸ் 2 காலம்ஸ். ஓகே. 2 காலம். அதுல வந்து சரி. ரேங்க் 2 வருது. அப்ப வந்து நல்டி வந்து 0வா தான் இருக்கும். ரேங்க் வந்து 2. ஆனா டைமென்ஷன் வந்து 2 தானே, 4x2. நல்லிட்டி வந்து 0. 0. நீங்க இந்த மாதிரி மேட்ரிக்ஸா பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னா, ஒருவேளை கலெக்ஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ரேங்க் பிளஸ் நல்லிட்டி ஈக்குவல் டு இந்த நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் இந்த மேட்ரிக்ஸ். ஓகேவா? இப்ப நம்பர் ஆஃப் காலம்ஸ் இங்க எத்தனை இருக்கு? நமக்கு 2 இருக்கா? ஆமாங்க சார். அப்ப இந்த ரேங்க் வந்து 2ன்னு கொடுத்துட்டாங்கன்னா, அப்ப ஒரே வழி இது 0வா தானே இருக்க முடியும். ஆமாங்க சார். இல்ல 2 வந்தனால டோட்டல் வந்துரும் இல்லையா நமக்கு? அது கண்டுபிடிச்சதுல அந்த மாதிரி தான் வருது அந்த ரேங்க்ல. ஓகே ஓகே. அதான் நீங்க இப்போ இந்த 3 நம்பர் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த 3 நம்பர்ல 2 தெரிஞ்சிருச்சுன்னா இன்னொன்னு நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம் இதை யூஸ் பண்ணி. இப்ப ரேங்க்கும் நம்பர் ஆஃப் காலம்ஸ் தெரிஞ்சா நல்லிட்டி கண்டுபிடிச்சிடலாம். அல்லது நல்லிட்டியும் நம்பர் ஆஃப் காலம்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த 2ல 1 தெரிஞ்சா போதும், இன்னொன்னு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டையுமே ஒர்க் அவுட் பண்ணனும். அதான் சார் எனக்கு இதுலயும் அந்த நம்ம 2x2 சிமெட்ரிக் பார்த்தோம்லங்க சார், அது ரெண்டுக்குமே எனக்கு பயங்கர டவுட் இருக்கு. அதனுடைய காலமே 2 தான், ஆனா எனக்கு டைமென்ஷன் வந்து 3 வருது. ஓகே ஓகே. இல்ல அதாவது என்னன்னா இது வந்து கம்பேர் பண்றப்ப ஓகே ஓகே. இந்த தேர்வு பிரகாரம் எனக்கு இந்த இது புரியுது. ரேங்க் கண்டுபிடிச்சிடுறோம், நல்டி டைமென்ஷனை வச்சு நல்டி கொடுத்துறோம். ஓகே மேடம், உங்க டவுட் இப்போ எனக்கு புரியுது, நான் சொல்றேன். அதாவது இது வந்து என்னன்னா ஒரு பர்టిక్యులர் மேட்ரிக்ஸை வச்சுக்கிட்டு இந்த மேட்ரிக்ஸ் தான் ஆக்சுவலா இங்க லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சரியா? இப்போ நீங்க A4x2ன்னு சொன்னீங்க இல்லையா? இதான் A4x2ன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம இன்புட் நான் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி XYன்னு கொடுக்கலாம். ஏன்னா இங்க 2 தானே இருக்கு, அப்பதானே மல்டிப்ளை பண்ண முடியும். சரி, இங்க 4 வருதா? கரெக்ட் தான். எக்ஸாம்பிளுக்கு வந்து A B C D E F X ஏதோ ஒரு நம்பர் ஏதோ ஒன்று எடுத்துக்கிறோம். கரெக்டா? இந்த ஆர்டர் கரெக்டா வந்ததப்போ அப்ப இப்படி மல்டிப்ளை பண்ணனா இங்க XY இருக்கணும். இந்த இடத்துல இந்த மேட்ரிக்ஸை நீங்க எப்படி பார்க்கணும்னா இதுவே ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதோட வேலை என்னன்னா நீங்க இந்த XYன்னு ஒரு இன்புட் கொடுத்தீங்கன்னா இப்ப இதை மல்டிப்ளை பண்ணலாம் இல்லையா? இதெல்லாமே நம்பர் நினைச்சுக்கங்க, எல்லாமே நம்பர் இருக்கா? அப்ப இந்த மாதிரி ஒரு அவுட்கம் வரும். என்ன வருது? ஆக்சுவலா இது வந்து என்னது 2/1 கரெக்ட் தானே? 2/1. அப்ப இது என்ன ஆன்சர் வரும்னா 4/1 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். கரெக்டா? இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு பாருங்க, இது இப்ப இந்த இடத்துல லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனா பார்க்கணும். இதோட ரேங்க் நல்லிட்டி தான் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணது. சரிங்களா? இது ஒரு விஷயம். இன்னொன்னு அந்த 2/2 சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் பார்த்தோம் பாத்தீங்களா? அது வந்து பர்టిక్యులர் மேட்ரிக்ஸ் கிடையாது, கலெக்ஷன் ஆஃப் மேட்ரிக்ஸஸ். இதுல வந்து இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஃபிக்ஸட், மாத்தக்கூடாது. ஒரே ஒரு மேட்ரிக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடணும், அந்த நம்பர்ஸ் எல்லாம் மாத்தக்கூடாது. பட் இந்த சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் நம்ம பார்த்ததுக்கு என்ன அர்த்தம்னா வெக்டார் ஸ்பேஸ் ஆஃப் ஆல் 2/2 சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா? இங்க வந்து நம்ம என்ன பார்க்கறோம்? டைமென்ஷனுக்கு தானே கேக்குறீங்க. டைமென்ஷனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நான் உங்களுக்கு எழுதி காமிச்சேன் பாத்தீங்களா, 100 இப்படி எழுதி காமிச்சேன் பாத்தீங்களா? அதாவது ஜென்ரலா வந்து ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் என்ன ஃபார்மட்ல இருக்கும்? 2/2 சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் AB BC இந்த ஃபார்மட்ல இருக்கும். கரெக்டா தானே? அதாவது இந்த கலெக்ஷன், இதுக்கு வேணா ஒரு பேர் வச்சுக்கிறோம், Vனே வச்சுக்கிறேன் நான். இந்த Vங்கிறது ஆக்சுவலா ஒரு மேட்ரிக்ஸ் கிடையாது, இந்த மாதிரி கலெக்ஷன் ரியல் நம்பர். அதாவது நம்ம பாலினாமியல் ஸ்பேஸ்ல ஒரு பாலினாமியல்ங்கிறது ஒரு வெக்டாரை பார்க்கறோம் இல்லையா? அது மாதிரி நீங்க இந்த இடத்துல இந்த மேட்ரிக்ஸ் தான் ஒரு வெக்டார். ஓ, அதனால அத டைமென்ஷனா எழுதுறோம். இந்த மேட்ரிக்ஸ் தான் ஒரு வெக்டார். ஆக்சுவலா இதுக்கு டைமென்ஷன் வேணும்னா முதல் பேசிஸ் எழுதணும். இப்போ இந்த ஃபார்மட்ல இருக்கிற ஒரு ஜென்ரலா ஒரு மேட்ரிக்ஸை கொண்டு வரணும்னா என்னென்ன மேட்ரிக்ஸ் எல்லாம் நமக்கு வேணும்? உங்களுக்கு ஆரம்பத்தில் எழுதி காமிச்சு பாத்தீங்களா? அந்த மாதிரி மேட்ரிக்ஸ் வேணும். அது 3 இருந்தாலே போதும். ஏன்னா இங்க ரெண்டும் உங்களுக்கு மேட்ச் ஆகுது இல்லையா? பிபின்னு இருக்கிறதுனால 3 மேட்ரிக்ஸ் எடுத்து அதோட லீனியர் காம்பினேஷன் போடுங்க, இது கிடைச்சிடும். 4 மேட்ரிக்ஸ் தேவையில்லை. ஒருவேளை ஜென்ரல் 2/2 எடுத்தீங்கன்னா 4 மேட்ரிக்ஸ் தேவைப்படும். ஏபிசிடின்னு இருக்கும் இல்லையா? ஏபிசிடின்னு இருக்கும். அதுக்கு என்ன வேணும்னா மொத்தம் 4 மேட்ரிக்ஸ் எடுக்கணும். நீங்க 1000 இப்படி இது ஒன்று எடுக்கணும், அப்புறம் 0100 எடுக்கணும்,
அப்புறம் 0 0 இங்க 1 இங்க 0 எடுக்கணும். அப்புறம் இங்க இப்படி எடுக்கணும். இந்த 4க்கு லீனியர் காம்பினேஷன் போடுங்க. இது ஏன்னு போட்டுக்கங்க. பிளஸ் பி இன்ட்டுன்னு போடுங்க. பிளஸ் சி இன்ட்டுன்னு போடுங்க. பிளஸ் டி இன்ட்டுன்னு போடுங்க. ஈக்குவல் டு இது கிடைச்சிரும். அப்ப இதனுடைய டைமென்ஷன் 4. 4 ஆமா 4. 2/2 ஜெனரல். இங்க பாக்குற ரேங்க் வேற, இங்க சொல்ற டைமென்ஷன் வேற. ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப ஜெனரலா நீங்க கேட்டதுல வந்து ஒரு மேட்ச்ல கேட்டிருந்தீங்க சார். எம் n கிராஸ் n-க்கு வந்து n ஸ்கொயர்டு என்னமோ வந்திருந்ததுங்க சார் அந்த அது வந்து இடத்துல. இந்த क्वेश्चन மாதிரி. இப்ப 2/2க்கு 4ன்னு சொன்னீங்க இல்லையா? அப்ப 4 n கிராஸ் என்ன வரும் டைமென்ஷன்? அது n ஸ்கொயர்டு அந்த ஒரு மேட்சிங்ல அது வந்திருந்தது அந்த क्वेश्चन. இதுல வந்து வெக்டார்ங்கிறது மேட்ரிக்ஸ். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா n கிராஸ் n இப்படி போட்டுறோம் இல்லையா? ஓவர் r. ஆமாங்க சார். இதோட ஆன்சர் வந்து n ஸ்கொயர். மீனிங் என்னன்னா நீங்க n ஸ்கொயர் மேட்ரிசஸ் எடுத்தா n ஸ்கொயர் மேட்ரிஸை வச்சாதான் இதை வந்து நீங்க பேசிஸ்னே சொல்ல முடியும். அத்தனை மேட்ரிஸ் வந்து நமக்கு வேணும். இப்ப நம்ம 2/2க்கு இந்த 4 மேட்ரிக்ஸ் எழுதி காமிச்சேன் பாத்தீங்களா? இந்த மாதிரி. பட் அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட் கட் தான் இந்த நம்பர் ஆஃப் ஃப்ரீ என்ட்ரிஸ் கண்டுபிடிக்கிறது. ஓகே. அப்ப வந்து சார் இப்ப ஃபிக்ஸடா இப்ப அவங்க வந்து இந்த மாதிரி 2/2 ஜெனரலா கொடுத்திருந்தா இந்த மாதிரி பேசிஸ் வச்சுதான் டைமென்ஷன் சொல்ல முடியும். அந்த மாதிரி அவங்க ஒரு மேட்ரிக்ஸ் அவங்க ஏதோ ஒரு எலிமெண்ட் கொடுத்து A11 A12 கொடுத்தா அந்த ரேங்க் அண்ட் நல்டி கண்டுபிடிச்சுதானே சார் வைக்கணும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு क्वेश्चन இருக்கும். இது வந்து ஜெனரல் கான்செப்ட். அப்ப நீங்க எப்படி மைண்ட்ல வச்சுக்கிறோம்னா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்களா கலெக்ஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் மட்டும் பாருங்க. கலெக்ஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ்னா இந்த டாபிக் வந்துருங்க. ஐ மீன் இப்ப நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா இந்த இடத்துக்கு வந்துருங்க. ஒரே ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா இந்த லாஜிக் வந்துருங்க. ரேங்க் அண்ட் நல்டி தியரம் போகணும். இதுக்கு வந்துருங்க அவ்வளவுதான். ஓகே இப்ப கிளியர் ஆயிருச்சுங்க சார். ஓகே மேடம். சரி. வேற யாருக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கா?